ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் என்னுடைய அனுபவத்தையும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தில் நல்லது நடக்குது அப்படின்னா அதை நம்ம 4 பேருக்கு சொல்கிறதுனால நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐஆர்கே ஃபேமிலி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 2 வீடியோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலை இன்றைக்கி எங்களுக்கு இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கிற இந்த சின்ன கேப்பில் இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் பாப்பா டியூஷனுக்கு போயிடுவா. எனக்கும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாததுனால ஓரளவுக்கு இன்றைக்கி கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரே நாளில் 2 வீடியோ எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது எல்லாருமே தம்ப்லைனில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி கோல்டை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டார்ட்டில் நம்ம கோல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி இல்லை ஒரு சீட்டு போட்டு இல்லை ஒரு நகைக்கடையில் போயிட்டு நகைச்சீட்டு போட்டு தான் நம்ம கோல்டை எடுத்திருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு அப்படின்றது ஒரு சின்ன முதலீடு மாதிரி தாங்க எனக்கு தோணுது. இப்போ நம்ம வெளியில போயிட்டு நகையை கையிலேயே வச்சுக்கிட்டு அதை கொண்டுட்டு போய் நம்ம ஒரு பக்கம் அடமானம் வச்சு அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா, அந்த கோல்டு மேலே வாங்குற கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஒரு பக்கம் பேங்க்கில் கம்ஃபர்டபுளாக சேஃபான பொசிஷனில் தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம கந்து வட்டிக்கு போய் வெளியில் வாங்குறதுக்கும் மாத வட்டிக்கு வாங்குறதும் பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு ரொம்ப ரேர் தான். பட் நம்மளால் எல்லாத்தையுமே இப்போ ஒரு 1,15,000க்கு மேலே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை போய் கந்து வெட்டிக்கு நம்ம அதை வாங்கக்கூடிய சிச்சுவேஷனில் அந்த அளவுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எல்லாமே 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டிக்கு தான் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அது திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீக்லி ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா திருப்பூரில் மேக்ஸிமம் வார சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்ற பட்சத்தில் வார வட்டிக்கு வாங்குறவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு தங்க நகை இருக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம கொண்டு போய் முடியாத பட்சத்துக்கு நம்மளால் அதை கட்டி திருப்பிடலாம், நமக்கு அவ்வளோ பணம் வரும், நமக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நகையை கொண்டுட்டு போய் நம்ம ஒரு பேங்க்கில் வச்சு நமக்கு தேவையான அமௌண்ட்டை வாங்கி நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இப்போது நிறைய பேர் ஹவுசிங் லோனெல்லாம் வாங்கிட்டு கடனை அடைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு செஞ்சிட்ருக்கிற வேலை நின்றுச்சு, அவங்களால மந்த்லி சேலரி பத்தலை, எனக்கு கோல்டு இப்போ நான் ஒரு 10 பவுன் 30 பவுன் நகை வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு பகுதியை நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணி நம்ம அந்த கடனை அடைச்சிடலாம். நம்ம ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத சேவ் பண்ணி கொஞ்சம் வச்சு, அதாவது அந்த நகையை விற்று நம்ம அந்த கடனை கழிச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்ககிட்ட எவ்வளோ நகை இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் ஒரு பகுதியை கொண்டுட்டு போய் நீங்கள் விற்றுட்டு நீங்கள் அந்த கடனை கழிச்சிங்கன்னா ஓகே. இப்போ உங்ககிட்ட அவ்வளோ நகை என்கிட்ட இல்லை, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இப்போ ஒரு 5 பவுன் தான் இருக்குது, எனக்கு 10 பவுன் தான் இருக்குது, இதை விற்றாலுமே எனக்கு அந்த கடனை கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு இந்த ஒரு ஐடியாவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு கடன் இருக்குது, அதை ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, அதை நீங்கள் கட்டி கழிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை கொண்டு போய் பேங்க்கில் ஒரு நகையை அடமானம் வைக்கிறதுக்கும் நம்ம விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். விற்றுட்டோம்னா அதிலிருந்து ஒரு 15% போக நமக்கு ஒரு 85% அமௌண்ட் நமக்கு இன்கமிங்காக வந்துடும். இதுவே போய் நம்ம ஒரு கோல்டை ஒரு பேங்க்கில் கொண்டு போய் நம்ம அடமானம் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15% நமக்கு லோன் தருவாங்க. அதையும் நம்மளால் வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் எங்கேயுமே கந்து வெட்டிக்கோ இல்லை வீக்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கோ நீங்கள் வாங்குறத தவிர்த்துட்டு உங்ககிட்ட இருக்கிற நகையை செல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு ஐடியாவை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கோல்டுக்கும் பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, இப்போது நம்ம கோல்டை விற்க போகிறோம், கண்டிப்பாக இந்த கோல்டை நான் விற்றா தான் எனக்கு இந்த 10 லட்ச ரூபாயை கழிக்க முடியும், என்னால் அடுத்து கடன் வாங்காமல் இருக்க முடியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நான் கோல்டு சீட்டு போட்டு நான் நகை
எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய நகையை நீங்கள் விற்கிறதுக்கு நல்ல இடமா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற அந்த கோல்டுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மதிப்பு கொடுப்பாங்க. இப்போது கோல்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இப்போது சாதா நகை 22 கேரட் 24 கேரட் அப்படின்ட்டு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. 916லேயே நிறைய இப்போ வெரைட்டியான அந்த ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி அமௌண்ட்டு, வெறும் 916னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நகையை விற்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நகையை கொண்டுட்டு போய் நகை கடையில் விற்கவே விற்காதீங்க. அங்கே கொண்டு போய் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்கூலி சேதாரத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பகுதி அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப நஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்குற நகைக்கு உங்களுக்கு 85% கண்டிப்பாக நகைக்கு உங்களுக்கு நினைக்கிற அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டிகா கோல்டு தாங்க. அட்டிகா கோல்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை நகையை கொண்டுட்டு போய் விற்க சொல்கிறேன் அப்படின்னா அங்கே வந்து இப்போ வரைக்கும் அட்டிகா கோல்டில் 916 இருந்தாலும் சாதாவாக இருந்தாலும் ஒரு 10% வரைக்கும் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நகையை கொண்டு போய் உங்களுடைய நகையை சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டிகா கோல்டை சூஸ் பண்ணி அங்கே கொண்டு போய் உங்கள் நகையை சேல் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு 2 பவுனுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் அங்கே வந்து 15% தான் கழிக்கிறாங்க. நகைக்கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து மேக்ஸிமம் 25% வரைக்கும் கழிக்கிறாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே நஷ்டம். இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 கம்மியாக கிடைச்சாலும் அதை விட 10,000 அதிகமாக கிடைச்சாலும் நமக்கு அது சந்தோஷம்தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய நகை அரை பவுனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அட்டிகா கோல்டில் கொண்டு போய் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப ரொம்ப லாபம். நகைக்கடையில் கொண்டுட்டு போய் உங்களுடைய நகையை விற்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நகை செய்கிற இடத்துலையே கொண்டுட்டு போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு வேஸ்ட்டு தான். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம் எல்லாத்தையுமே வந்து 25%க்கு மேலே தான் போட்டு கழிக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நகையை சேல் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு இடம் அட்டிகா கோல்டுக்கு மட்டும் கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அமௌண்ட்டு நீங்கள் எத்தனை பவுன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நகையை நீங்கள் வந்து கரெக்டாக 1க்கு 4 இடத்துல செக் பண்ணி அது 916 அது சாதா கோல்டா எவ்வளோக்கு போகும் அப்படின்றத டிஃப்ரென்சியேஷன் பார்த்து நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணுறதும் ஒரு விதத்தில் ரொம்ப நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுடைய நகையை நாளைக்கே சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்க. அது அட்டிகா கோல்டு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் அந்த இடம் தான் நம்மளுடைய நகையை சேல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அட்டிகாவில்ட போய் நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா உங்களுடைய நகையை பார்த்து சேல் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கந்து வெட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு 5 ரூபா வட்டிக்கு கடன் வாங்குறதுனால அந்த கடன் வந்து டபுள் மடங்கு அதிகரிக்குமே தவிர அது குறையவே குறையாது. உங்கள்கிட்ட கோல்டு வந்து நான் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொண்டுட்டு போய் அட்டிகால்ட விற்றுட்டு நீங்கள் பணம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.